வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா SA T20ல ரெண்டாவது மேட்சான டர்பன் சூப்பர் ஜெயண்ட்டுக்கும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 8:30 நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மேட்சஸ்க்கு வந்து ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ் அவே எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மெகா லீக்கும் நிறைய ரூபாய்க்கு போடுறாங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து டர்பன்ல தான் நடக்குது. ஸோ இந்த பிச்சில் நிறைய இன்டர்நேஷனல் T20 நடந்திருக்கு, ODI மேட்ச் நடந்திருக்கு, டெஸ்ட் நடந்திருக்கு. ஆனா டொமஸ்டிக் மேட்சோட ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போறோம். டோட்டலா 75 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 45 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து ஒரு 42 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 150க்குள்ள ஒரு 62 இன்னிங்ஸும், 150 to 169க்குள்ள 42 இன்னிங்ஸும், 70 to 89க்குள்ள 28 இன்னிங்ஸும், 190 பிளஸ் வந்து ஒரு 18 இன்னிங்ஸ் இருக்கு. ஸோ இங்க 62, 42, 28, 18. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து இறங்க தான் செய்யுது. அண்ட் ஹை ஸ்கோர் 216, லோ ஸ்கோர் 59க்கு 5, ஆவரேஜான ஸ்கோர் 160ல இருந்து 170 தான் சொல்றாங்க. அதே மாதிரிதான் வருது. இந்த ரேஞ்ச் தான் ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் DSG. ஸோ டர்பன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. பேட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ டிகாக், அதுக்கப்புறம் வந்து பிரண்டன் கிங், வில்லியம்சன், அடுத்து பிரெட்ஸ்கி, அடுத்து வந்து கிளாசன், அடுத்து முல்டர், அடுத்து பிரிட்டோரியஸ், கிறிஸ்வோக்ஸ், மகராஜ், நவீன் உல்ஹாக்கு, அப்புறம் வந்து லாஸ்டா வந்து நூர் அகமது வந்து இருக்கிறாங்க. அதே போல நம்மளுடைய பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்லயும் வந்து குர்பாஸ், வில்ஜாக்கு, ரூசவ், லிவிங்ஸ்டோன், வெர்னே, அடுத்து வந்து நீசம், பர்னல், முத்துசுவாமி, அடுத்து வந்து நோர்கி, அடுத்து வந்து போஸ். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய டீம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா தான் இருக்குது. ரெண்டு டீம் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்த டீம் தான் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். ஸோ ரெண்டு டீமே நம்ம வந்து பாசிபிள் 11 பார்த்தாச்சு. மேக்சிமம் இதுதான் இவங்களுடைய பாசிபிள் 11 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய பவுலிங் அட்டாக்கை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுடைய பவுலிங் அட்டாக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல்ல யார் அட்டாக் பண்றா அப்படின்னா இவங்களுடைய டீம்ல வந்து பர்னல் வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு. 1 to 6 அந்த ஓவர்ல வந்து இனிஷியல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல அட்டாக் பண்ணுவாரு. நோர்கியா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுவாரு. அதே போல டூபாவிலான வந்து ஓரளவுக்கு ஒரு சில ஓவர்கள் வந்து இனிஷியல்ல வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மிடில்ல வந்து அவங்களுடைய மெயின் ஸ்பின்னரான முத்துசுவாமி தான் வந்து லாஸ்ட் சீசன் வந்து அட்டாக் பண்ணாரு. ஸோ அவங்க தான் வந்து அவர் தான் அட்டாக் பண்ணுவாரு. டெத்லயும் இந்த போச் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டெத்ல வந்து நல்லா அட்டாக் பண்ணுவாரு. அவர் கூட சேர்ந்து மீதி இருக்கக்கூடிய பர்னல் ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம், நார்கியா வந்து ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம், டூபாவிலான் வந்து ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். பட் டெத்ல ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறது போஸ் தான் வந்து டெத் ஸ்பெஷலிஸ்டா பவுல் பண்ணுவாரு. சில எல்லா மேட்சும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்டா கூட போகலாம். அண்ட் 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறது நமக்கு வந்து நீசம் தான். ஸோ ஜேம்ஸ் நீசம் லாஸ்ட் சீசன்லயும் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. பேட்டிங்கும் ஒரு கணிசமான ஆடுவார். ஸோ ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். அது போக நமக்கு வந்து 7th பவுலிங் ஆப்ஷன்லயும் வந்து நமக்கு வந்து ஸ்பின்னர் அட்டாக் இருக்கக்கூடிய லிவிங்ஸ்டோன் இருக்கிறாரு. இந்த டீம்ல ஒரே ஒரு ஸ்பின்னர் அப்படின்னா முத்துசுவாமி மட்டும்தான் ரெண்டாவது மெயின் ஸ்பின்னரா இருக்கிறது. ஸோ பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7வது ஆப்ஷன்ல இருக்காரு. ஆனா ஸ்பின்னர்னு வரும்போது 2வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் ஆப்ஷன்ல வந்து லிவிங்ஸ்டோன் இருக்கிறாரு. அதனால லிவிங்ஸ்டோனுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தப்பு கிடையாது. கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க இப்போ இதுக்கு ரீசெண்டா ஒரு விளாண்ட இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல வந்து ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. பேட்டிங்கும் சரி பவுலிங்லயும் சரி ரெண்டு இதுலயுமே சூப்பரா மாஸ் காட்டிட்டு இருந்தாரு. ஸோ அந்த வகையில அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருப்பாரு. பேட்டிங் குர்பாஸ் அண்ட் வெல்ஜாக் ரெண்டு பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ்.
வந்தா வருது போனா போகுது. 10ல 3 மேட்ச் தான் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்க. மீதி 7 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் செலக்டட் பெர்சன்டேஜ்ல 2 பிளேயர்ஸுமே அதிகமா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே. அதே போல ரூசவ் கம்பேர் டு குர்பாஸ் அண்ட் வில்ஜாக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரூசவ் வந்து ரொம்ப பொறுமையா நின்று நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. நிறைய டொமஸ்டிக் மேட்ச்லாம் ஆடி இருக்காரு. SA T20 கிடையாது, நிறைய நம்ம BBL ஆடி இருக்காரு, அப்புறம் PSL சொல்லி நிறைய டொமஸ்டிக் லீக் வந்து ஆடி இருக்கிறாரு. லிவிங்ஸ்டோன் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். அதே மாதிரி வரணி இவரும் சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் டீம்ல மெயினா இருக்கிறாரு. நல்ல ஒரு மிடில் ஆர்டர், ரொம்ப பொறுமையா ஆடக்கூடிய ஒரு மிடில் ஆர்டரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீசன். ஸோ பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 6 பேர் இருக்கிறாங்க. இதுல காமனா எல்லாருமே குர்பாஸ், வில்ஜாக்கு, அப்புறம் வந்து லிவிங்ஸ்டோன், இந்த 3 பேருக்கு தான் நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூசோவை வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல வரணியும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அவர் இருக்கிறாரு. ஸோ அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. சில டைம்ல குர்பாஸ் கூட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ ஆனா இவர் தான் மோஸ்டா சவுத் ஆப்பிரிக்கா டீம் அப்படிங்கிறதுனால, லீக் அப்படிங்கிறதுனால இவர் தான் விக்கெட் கீப்பரா வச்சிருப்பாங்க. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 6 பேர் இருக்காங்க, பிளஸ் லிவிங்ஸ்டோன் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 இந்த 4 பேருமே எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த போட்ஸ் இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல தப்பு கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து டர்பன் சூப்பர் ஜாயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இனிஷியல் விளையாடக்கூடியது டிகாக், பிரண்டன் கிங், வில்லியம்சன், ரெட்ஸ்கி, அடுத்து கிளாசன், அடுத்து வந்து முல்டர். ஸோ 6 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. லாஸ்ட் சீசன்ல முல்டர் வந்து 2 டவுன் 1 டவுன் வந்தாரு, 2 டவுன் வந்தாரு. இந்த சீசன் எப்படி ஆட போறாருன்னு தெரியல, முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால. பிளஸ் இந்த டீம்ல வந்து இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசனுக்கு வந்து விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜ் இருக்கு. முல்டர் வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அது ஒரு அட்வான்டேஜ் வந்து அவர்கிட்ட கண்டிப்பா இருக்குது. அதனால நம்ம அவர் இந்த கிளாசன் அண்ட் முல்டரை வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல எல்லாருமே டிகாக வந்து கண்டிப்பா ஒரு சேஃபான செலக்டர்ல தூக்கிடுவாங்க. அப்படிங்கும் போது இந்த டாப் 6ல இந்த 3 பேர் தான் பெஸ்ட். ஸோ டிகாக், அதுக்கப்புறம் வந்து கிளாசன், அடுத்து வந்து முல்டர். ஆனா முல்டரை வந்து செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு தெரியல, ஒருவேளை பிளேயிங் 11 அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் செலக்ட் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ரீசெண்டா நடந்த டெஸ்ட் கேம்லயும் ஆடி, ODIல என்னமோ ஆடினாரு, அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இந்த 3 பேர் வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு பிக்கா இருப்பாங்க. கொஞ்சம் டிஃபரன்ஷியலா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வில்லியம்சனை கூட ட்ரை பண்ணி பாருங்க. மேபி உங்களுடைய இதா இருக்கலாம். ஏன்னா இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா நடந்த டெஸ்ட் சீரீஸ்ல வில்லியம்சன் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடினாரு. ரொம்ப ஃபார்ம் அவுட்ல மாதிரிலாம் ஆடல. ஸோ நல்லாவே எல்லா டெஸ்ட் மேட்சும் ஒரு 40-50 ஸ்கோர் பண்ணி கொடுத்த பிளேயர். அதனால நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியலா யூஸ் பண்ணணும்னா வில்லியம்சனை இந்த டாப் 6ல யூஸ் பண்ணலாம். பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிரிட்டோரியஸ், கிறிஸ் வோக்ஸ், மகராஜ், நவீன் உல்ஹாக், அப்புறம் வந்து நூர் அகமது. உங்களுக்கே தெரியும் இனிஷியல் அட்டாக் பண்ண போறது கிறிஸ் வோக்ஸும் நவீன் உல்ஹாக்கும் அட்டாக் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதே மாதிரி ஒரு 6 ஓவர் கிட்ட வரும்போது பிரிட்டோரியஸ் உள்ள வருவாரு. மிடில்ல வந்து நூர் அகமதும் மகராஜ் 2 ஸ்பின்னரோட அட்டாக் வந்து ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா 2 பேருமே நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர், அதனால 2 ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் டெத்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டோரியஸ் வந்து டெத்ல 2 ஓவர் கோல் பண்ணிடுவாரு. அண்ட் கிறிஸ் வோக்ஸ் வந்து 1 ஓவர், அண்ட் நவீன் உல்ஹாக் வந்து 1 ஓவர், 4 ஓவர் டெத்ல வந்து முடிஞ்சிடும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா வந்து பிரிட்டோரியஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு. அதே போல மகராஜையும் வந்து கண்டிப்பா எடுங்க. நிறைய டெஸ்ட் கிரிக்கெட், T20, ODI எல்லாம் ஆடி இருக்காரு. அவங்களுடைய ஹோம் பிச்சானால இந்த 2 பேரையும் மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. ஒன்னு கிறிஸ் வோக்ஸ், இல்ல நவீன் உல்ஹாக், இல்லைன்னா நூர் அகமது. இந்த 3 பேர்ல இருந்து யாரையாச்சும் ஒருத்தர் எடுக்கலாம், இல்லைன்னா 2 பேர் கூட நீங்க போக்கஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் அதெல்லாம் வந்து எலிஜிபிள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டோனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க போகலாம். அதே போல நீசம்க்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். இங்க பாத்தீங்கன்னா கிளாசன் அண்ட் முல்டர் இந்த 2 பேருக்குமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். ஸோ இந்த 4 பேருக்குமே ஸ்மால் லீக்ல நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து நோர்கிக்கு இருந்து
கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் போங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஜுக்கு வந்து கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் இந்த ஆப்ஷன்ல நீங்க போகலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம். ஸோ ஸ்மால் லீக் டீம் வந்து நம்ம அதை ஆட் பண்ணாம இருந்திருக்கோம் போட்டோல. ஸோ நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு 11 பிளேயர் என்னோட ஸ்மால் லீக் டீம்ல நான் யாரெல்லாம் எடுப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீகாக், ரெண்டாவது வந்து கிளாசன், மூணாவது வந்து முல்டர், நாலாவது வந்து பிரிட்டோரியஸ், அஞ்சாவது வந்து மகாராஜ், ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா வில்ஜக், ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் அதிகம், ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸ், எட்டாவது வந்து நமக்கு வந்து லிவிங்ஸ்டோன், ஒன்பதாவது வந்து பர்னல், பத்தாவது வந்து நோர்கி, 11வது வந்து பாத்தீங்கன்னா நீசம். ஸோ இந்த 11 பேர் தான் என்னுடைய ஸ்மால் லீக் டீம்ல இருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா முல்டரை வந்து கொஞ்சம் லாஸ்ட் இயர் ரெக்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவரை கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவீங்க. இல்லையா நிறைய பேர் வந்து சேஃபா டீகாக்குலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் போவாங்க, இல்ல கிளாசனுக்கு போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு லிவிங்ஸ்டோன் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா ஸ்மால் லீக்ல இருப்பாரு. முல்டர் வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா ஸ்மால் லீக்ல இருப்பாரு. கிளாசனுமே வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாரு. ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருந்தாருன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த 3 பேருக்குமே நீங்க ஸ்மால் லீக்ல கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ எல்லா டீமுமே மொத்தமே 6 டீம் தான். ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னமும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இன்னமும் ஈஸியாவே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பிச்சை பத்தி இன்னும் அப்டேட் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா பிச்சு வந்து இப்போதைக்கு பழைய பிச்சு தான். ஸோ பெருசா ரீசெண்டா எதுலயும் பெருசா இந்த இதெல்லாம் மேட்ச்லாம் நடந்தது இல்லை. அதனால டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 8:30க்கு டாஸ் போட்டுருவாங்க. ஸோ ஒரு 8:40க்குள்ள உங்களுக்கு பிச்சை பத்தியான கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுடைய டெலகிராம்ல வந்துடும். புது பிச்சை பத்தி எல்லா அப்டேட்டுமே ஏதாச்சும் ஒரு கிரிக்கெட்ல மூத்த பிளேயர் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டக்குன்னு 2 தட்டு பத்தி பிச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்லாம் தெரியாது, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால அந்த மாதிரி ரிப்போர்ட் கண்டிப்பா டெலகிராம் சேனல்ல 8:40க்குலாம் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஸ்மால் லீக் டீம் வந்து லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். 5 நிமிஷம் இருக்கு, பொறுமையா எடிட் பண்ணலாம். அதுல இருந்து ஒரு சில பிளேயரை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்றது உங்களுடைய விருப்பம். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.